ஹலோ, என்ன புலம்பிட்டு இருக்க? என்ன இவ்வளவு நேரம் அன்பா பேசிட்டு இருந்த? இப்ப என்ன குரல வசதி பேசுற? என்ன உளறிட்டு இருக்க? அப்ப இவ்வளவு நேரம் மருந்து போட்டு விட்டதெல்லாம் கனவா? ஏன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நின்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அது அது மருந்து போட்டு விட்டுருந்தேன். உன்னதான் என் ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. போ, வெளியில போ. அம்மா மருதாணி ரொம்ப சூப்பரா வச்சிருக்கமா. கொஞ்ச நேரம் கழிச்சு கை கழுவி பாரு, நல்லா சிவந்திருக்கும். சரிம்மா, தேங்க்ஸ்மா. காயத்ரி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எதுவும் போன் வந்துச்சு? இனிமே அவன் இங்க இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறான். மாற அவனை மிரட்டினதுல பயந்து ஓடி போயிருப்பான். அவனை நீ மறந்துட வேண்டியதான். மாறனும் சம்பத்தும் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ண மாட்டான். பாக்கி காலத்துக்கு அப்படியே நீ இந்த வீட்டோட இருந்துட வேண்டியதான். ஏன் பைரவி, அதான் அம்மா வேணாம்னு சொல்றாங்கல்ல, எனக்கு வேணா வச்சு நான் வேணா உன் மூஞ்சில பூசி விட்டுமா? நல்லா சிகப்பாயிடும். சரிதான், பரவாயில்ல. மூஞ்சில எடுத்து அப்பி விடு, அப்பயாவது நான் சிவப்பாரன். நம்ம போட்ட ஸ்கெட்ச் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. நினைச்ச மாதிரி டிஎஸ்பி ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ண வந்துட்டான். என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஆறுமுகத்தை கூப்பிடுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சொல்றேன், வர சொல்லுங்க. ஆறுமுகம், என்ன போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? ஆறுமுகம், டிஎஸ்பி வந்திருக்காருப்பா, உன்னை வர சொல்றாரு. டிஎஸ்பி என்ன ஆறுமுகம், போலாமா? எங்க? யாருங்க? உன் மாமியார் வீட்டுக்கு தான். வா, வந்து வண்டியில ஏறு. என்ன சார், நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, வண்டியில ஏறுன்னு சொல்றீங்க. எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. உன் தங்கச்சி நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுனால சம்பத்தை அவன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். வந்து வண்டியில ஏறு. எது? இது பாரு, உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன்னை விசாரிக்கணும். ஒழுங்கா வந்து வண்டியில ஏறு.